நம்ம ஜீ தமிழுடைய சரியப்பா சீனியர்ஸ் 4 பொறுத்த வரைக்கும் இதுல இந்த வாரம் யாருமே எதிர்பார்க்காத வகையில ஒரு வித்தியாசமான ரவுண்ட் நடக்குது. இந்த வித்தியாசமான காம்படிட்டிவ் ரவுண்ட பொறுத்த வரைக்கும் இதுல இருக்க சீனியர்ஸ் 4 போட்டியாளர்கள் மட்டும் இல்லாம இதற்கு முன்னாடி நடந்த சரியப்பாவுடைய மற்ற சீசன் மற்றும் சரியப்பா லிட்டில் சாம்ப் சீசன் போட்டியாளர்கள் எல்லாருமே வந்து கலந்துக்கிறாங்க. அதுவும் சரியப்பாவுடைய பல திறமையான பாடகர்கள், அதுலயும் குறிப்பா சரியப்பா லிட்டில் சாம்ப்ஸ்ல டைட்டில் வினரா வெற்றி பெற்ற இலங்கையை சேர்ந்த கில்மிஷா மற்றும் இதற்கு முன்னாடி சீசன்ல ரொம்பவே அற்புதமா பாடி டைட்டில் வினரா வெற்றி பெற்ற பார்வையற்ற புருஷோத்தமன் பல திறமையான போட்டியாளர்கள் வந்து கலந்துக்கிறாங்க. இதுல சீனியர்ஸ் 4 போட்டியாளர்கள் எல்லாரும் பல இசை ஜாமானுடைய மெகா ஹிட்டான பாடலை எடுத்து இதற்கு முன்னாடி நடந்த சீசன் போட்டியாளர்களோட சேர்ந்து சாம சூப்பரா பாடி தெரிக்க விட்டுருக்காங்க. நம்ம சரியப்பா சிங்கிங் ரியாலிட்டி ஷோவை பொறுத்த வரைக்கும் அதுலயும் குறிப்பா இந்த சீனியர்ஸ் 4ல சாதாரண பாமர மக்கள்ல ஏழ்மையான பேக்ரவுண்ட்ல இருந்து நிறைய திறமையான பாடகர்கள் வந்து ஒவ்வொரு வாரமும் அற்புதமா பாடி மக்களை பெரிய அளவுல கவர்ந்துட்டு வராங்க. அதுலயும் குறிப்பா சிதம்பரத்தை சேர்ந்த இளையராஜாவுடைய பக்தனான பாலமுருகன், ஆட்டோ டிரைவரான வீரபாண்டி மற்றும் இலங்கையிலிருந்து வந்திருக்க எஸ்பிபியுடைய தீவிர ரசிகனான இந்திரஜித், இவங்க எல்லாருமே மக்களுக்கு ரொம்பவே பிடிச்சவங்களா இருக்காங்க. அப்படி இருக்க இந்த வாரம் ஸ்ரீனிவாஸ் மற்றும் கார்த்தி அவர்கள் நடுவர்களா வந்து கலந்துக்கிற சரியப்பாவுடைய சங்கமம் ரவுண்ட்ல இதுல இருக்க போட்டியாளர்கள் எல்லாருமே மற்ற சீசன் சரியப்பா மற்றும் லிட்டில் சாம்ப்ஸ் போட்டியாளர்களோட சேர்ந்து சாம சூப்பரா பாடி ஆசிருக்காங்க. அதுல குறிப்பா சீசன் 4 போட்டியாளர் டைட்டில் வினர் கில்மிஷாவோட சேர்ந்து பாடின தொடத்தொட நிலவே பாடல், அதை தொடர்ந்து இளங்காத்து வீசுதே போன்ற பாடல்கள் தான் இந்த வாரத்துடைய பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அமைஞ்சு அதற்கான கோல்டன் ஷவரும் வாங்கியிருந்தாங்க. அதுலயும் இந்த பாடல்கள் எல்லாம் பாடும்போது பார்வையற்ற புருஷோத்தமன் அவர்கள் ரொம்பவே சந்தோஷமா அதை ரசிச்சு கேட்டிருந்தாரு. இதை பார்த்த நடுவர் ஸ்ரீனிவாஸ் அவர்களோ உங்களுடைய உண்மையான வெற்றியை அவர் இந்த பாடலை ரசிச்சதெல்லாம் இருக்குன்னு சொல்லி நம்ம கில்மிஷா அவர்களை ரொம்பவே பாராட்டி இருந்தாரு. அது மட்டும் இல்லாம நம்ம சரியப்பா சீனியர்ஸ் 4 பொறுத்த வரைக்கும் இதுல நிறைய பாமர மக்களுக்கு ஏழை திறமையான போட்டியாளர்கள் பாடிட்டு வரதை பத்தியும் இந்த வாரம் நடக்கிற சரியப்பா சங்கமம்ல எல்லா சீசனுடைய சரியப்பா போட்டியாளர்களும் சேர்ந்து பாடி ரசிச்சிருக்கதை பத்தியும், அதை தொடர்ந்து நம்ம சரியப்பால இருக்க நிறைய ஏழை திறமையான பாடகர்கள் மற்றும் இசை தெரிந்த பாடகர்கள்ல உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சவங்க யாருன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. மேலும் நம்ம சரியப்பாவை பத்தி பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.